17வது ரேங்க். ஆக நமக்கு பின்னால் வெறும் 17 நாடுகள் தான் இருக்கிறது. மற்ற அத்துணை நாடுகளும் நமக்கு முன்னால் இருக்கிறது. ஆக இந்தியாவில் இருக்கின்ற இந்த பாலின சமத்துவமின்மை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, அனைவருக்கும் மறுக்கப்படுகிறது, சொத்துரிமை மறுக்கப்படுகிறது, சுகாதாரம் மறுக்கப்படுகிறது, வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, நாம் வாழ்கின்ற சுற்றுச்சூழலும் நமக்கு உகந்ததாக இல்லை. எது எது நமக்கு சமமாக கிடைக்க வேண்டுமோ அது எல்லாமே சமமின்மையாக, பாகுபாடு நிறைந்ததாகத்தான் இருக்கின்றது. அது ஜாதிய ரீதியாகவோ, பாலியல் ரீதியாகவோ, மத ரீதியாகவோ, மொழி ரீதியாகவோ, பிறப்பிட ரீதியாகவோ எல்லா வகையிலும் இந்த பாகுபாடு தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பாகுபாடை களைய ஒரே வழி, அரசு பொறுப்பெடுத்து இந்த பாகுபாடுகளை எல்லாம் களைந்துவிடும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தால், மயிலே மயிலே இறகு போடு என்று சொன்னால் ஒன்றுமே நடக்காது. இந்த சமுதாயத்தில் மாற்றம் என்பது ஒன்று வர வேண்டும் என்றால் அது நாம் ஒவ்வொருவரும் எடுக்கின்ற முயற்சியில் தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை முறையில் மாற்றம், நாம் உண்ணும் உணவில் மாற்றம், நமது குழந்தைகளுக்கான கல்வியில் மாற்றம், நமக்கான சுகாதாரத்தில் நாம் உண்ணும் உணவில் மாற்றம் செய்தாலே பல விஷயங்கள் மாறிவிடும். சுத்தமான தண்ணீர், சுதந்திரமான காற்று, சத்தான உணவு, இது மூன்றும் கிடைப்பதற்கான வழிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். எங்கிருந்து ஆரம்பிப்பது? தண்ணீர் நமது கட்டுப்பாட்டில் இல்லை, அரசுதான் இந்த தண்ணீர் நமக்கு கொடுக்கிறது. பூமிக்கு அடியில் இருந்த தண்ணீரை நாம் எடுத்து பயன்படுத்தினால் கூட இன்று இருக்கின்ற இந்த முதலாளித்துவ உலகத்தில் இவர்களுடைய உற்பத்தியில் அவர்கள் போடுகின்ற கழிவு அத்தனையும் இந்த பூமிக்கு அடியில் தான் போகிறது. அது இந்த தண்ணீரை பாதிக்கிறது. அந்த தண்ணீர் கூட நமக்கு கொடுப்பதற்கு இன்று பல்வேறு கிராமங்களில் மீட்டர் வைத்து பணம் வாங்க அரசு ஆரம்பித்து விட்டது. நமக்கு எது எதெல்லாம் இலவசமாக கொடுக்க வேண்டுமோ, கல்வி அடிப்படை உரிமை, சுகாதாரம் அடிப்படை உரிமை, உணவு அடிப்படை உரிமை, உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இருப்பிடமும் நம்முடைய அடிப்படை உரிமை. இந்த உரிமைகளை உறுதி செய்ய வேண்டிய அரசு இதை உறுதி செய்ய தவறிவிட்டது. ஆக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய முயற்சியால் எப்படி இந்த மாற்றத்தை கொள்வதுதான் நம் முன்னே இருக்கின்ற மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்று நாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ, என்று இந்த சமத்துவமின்மையை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ, எந்த இந்த மாற்றத்திற்கான விதை என்பது நம்மிடமிருந்துதான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ, அன்றுதான் இந்த சமுதாயத்தில் மாற்றம் வரும். நம்மிலும் மாற்றம் வரும், நம்மை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களுடைய சிந்தனையிலும் மாற்றம் வரும். சொல்ல வேண்டும், நான் சென்னையிலிருந்து வருகின்றேன். கடந்த 13 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் சென்னை தெருக்களிலே ரிப்பன் மாளிகை முன்னாடி, சென்னை கார்ப்பரேஷன் அலுவலகத்தின் முன்னாடி தெருவிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அரசு ஊழியர்கள், எங்களை தனியார் மயமாக்கி விடாதீர்கள், கான்ட்ராக்ட் வேலைக்கு அனுப்பி விடாதீர்கள் என்று போராடுகிறார்கள். வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டிய அரசு இதுவரை சென்னை கார்ப்பரேஷனுடைய அரசு உத்தியோகத்தில் இருந்த தூய்மை பணியாளர்களை தனிப்பட்ட ஒரு நிறுவனத்துடைய கான்ட்ராக்ட் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் கான்ட்ராக்ட் வேலைக்கு தனியாரிடம் வேலைக்கு போனால் உங்களுக்கு பிஎஃப் இருக்கிறது, இஎஸ்ஐ இருக்கிறது, வருடம் ஒரு முறை போனஸ் இருக்கிறது, உங்கள் குழந்தைகளினுடைய கல்வி உதவித்தொகை கிடைக்கும், நீங்கள் இறந்து போனால் உங்களுக்கு இறப்பு உதவித்தொகை கிடைக்கும், பென்ஷன் கிடைக்கும் என்றெல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டால் என்ன சலுகை இருக்கிறது என்று அரசு சொல்லுகிறது. இந்த சலுகையை கொடுக்க வேண்டிய கடமை, பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது.
கடமையும் பொறுப்பையும் அரசு கை கழுவி விடுகிறது. இப்படிப்பட்ட இந்த அரசு தான் என்று நாம் சிந்திக்க முடியாது. இதற்கு முன்னால் இருந்த அரசும் 2 மண்டலங்களில் தனியார் மயமாக்கியது. 2 மண்டலங்களை தனியார் மயமாக்கிய எடப்பாடி அரசை கேள்வி கேட்டது அன்று எதிர்க்கட்சியாக இருந்த திமுக. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். எடப்பாடி அவர்கள் மாற்றிய அந்த 2 மண்டலத்தையும், தனியார் மயமாக்கப்பட்ட 2 மண்டலத்தையும் மீண்டும் அரசு பணியாளர்களாக மாற்ற வேண்டும் என்று அரசுக்கு கடிதம் எழுதினார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் கொடுத்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதியில் வாக்குறுதி 285 தனியார் மயமாக்கப்பட்ட அத்துறை தூய்மை பணியாளர்களையும் மீண்டும் அரசு ஊழியர்களாக மாற்றுவோம் என்பது. ஆகத்தான் இன்று போராடி கொண்டிருக்கின்ற அரசு தூய்மை பணியாளர்கள் 285வது வாக்குறுதி என்னாயிற்று என்ற கேள்வி கேட்கிறார்கள். ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள், இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்கள், அவர்களும் ஒரு வாக்குறுதி எண்ணிக்கையை காட்டி அது என்னாயிற்று என்று கேட்கிறார்கள். ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தருவேன் என்று சொன்னீர்களே என்று அதையும் கேட்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பிரிவினரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மையப்படுத்தி கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். என்னாச்சு 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 என்ற கேள்விகள். பெண்களுக்கும் கேள்வி உண்டு. பூர்ண மதுவிலக்கை கொண்டு வருவேன் என்று சொன்னீர்களே, என்னாச்சு என்ற கேள்வி உண்டு. பூர்ண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பது இந்த தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான பெண்களுடைய ஆசையாக இருக்கிறது. ஆனால் இன்று தமிழகத்தில் ஆண்கள் குடிப்பழக்கத்திற்கும் பெண்கள் குழு பழக்கத்திற்கும் அடிமையாயிருக்கிறார்கள். முன்னேற்ற வேண்டும், இவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று அரசு உண்மையிலே நினைத்தால் சுய உதவி குழுக்களுக்கு கடன் கொடுப்பதுதான் முன்னேற்றம், பெண்களை கடனாளி ஆக்குவதுதான் முன்னேற்றம் என்ற சிந்தையோடு செயல்படாது. கடனுக்கு மேல் கடன் வாங்கி கடனாளிகளாக ஒவ்வொரு குடும்பங்களும் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆண்களுக்கு கடன் கொடுக்கும் வேலையை அடியோடு நிறுத்திவிட்டார்கள் அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கிகள். பெண்களுடைய நண்பகத்தன்மை இன்னும் கொஞ்சம் இருக்கிறது என்று நம்பி கடன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளை தாண்டி இன்று மைக்ரோ பைனான்ஸ் என்ற பெயரில் கடன் வழங்கி பெண்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ராணிப்பேட்டையை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஒரு ஆய்வு செய்தது. மைக்ரோ பைனான்ஸ் மூலமாக கடன் வாங்கிய பெண்களுடைய நிலை என்ன, அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட பெண்களுடைய எண்ணிக்கை, ஊரை விட்டு போன பெண்களுடைய எண்ணிக்கை, வீடுகளை பூட்டிவிட்டு கண்காணாத இடத்துக்கு போன பெண்களுடைய எண்ணிக்கை, குடும்பம் பிரிந்து போன குடும்பங்களினுடைய எண்ணிக்கை, மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கை என்று ஏகமாக பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மைக்ரோ பைனான்ஸ் என்று ஆய்வறிக்கையை வெளியிட்டார்கள். இந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் நாம் கூட மைக்ரோ பைனான்ஸ் என்பது தடை செய்யப்பட வேண்டும், எப்படி ஆந்திர மாநிலத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதே போல தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். ஆனால் அது எல்லாமே, நம்முடைய கோரிக்கை எல்லாமே செவிடன் காதில் ஊதிய சங்கு போல்தான் இருக்கிறது. இன்னும் உறக்க உறக்க ஊத வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். என்ன ஆண்டு? தேர்தல் திருவிழா ஆண்டு. தேர்தல் திருவிழா ஆண்டுக்கான ஒத்திகை எல்லா கட்சிகளும் ஆரம்பித்து விட்டார். அது உங்களுடன் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, நலம் காக்கும் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, தாயுமானவராக இருந்தாலும் சரி, தந்தையானவராக இருந்தாலும் சரி,
தமிழகத்தில் இருக்கிற அனைவருக்கும் அப்பா என்று சொல்ல கொண்ட கதையாக இருந்தாலும் சரி, மக்களை காப்போம் தமிழகத்தை காப்போம் என்று சொன்னாலும் சரி, எப்படி எப்படி எந்தெந்த பேரில் சொல்லி நம்மளை ஏமாற்ற வந்தாலும் நமது கையில் இருக்கின்ற அந்த வாக்குரிமையினுடைய முக்கியத்துவத்தை என்று நாம் உணர்கிறோமோ, என்று பணத்திற்கும் கிடைக்கும் பொருளுக்கும் கால் கொலுசு, மூக்குத்தி, குடம், இன்னும் வகை புடவை, இன்னும் வகை வகையாக சொல்லலாம். இப்படி இந்த பொருளுக்கெல்லாம் நாம் ஆசைப்படாமல், இலவசமாக கிடைக்கின்ற பொருளுக்கு ஆசைப்படாமல், நமது கையில் இருக்கின்ற அந்த வாக்குரிமையை ஜனநாயக முறையில் என்று பயன்படுத்த நாம் முன்வருகிறோமோ அன்று மாற்றம் என்பது ஏற்பட்டுவிடும். ஆகவே நமது தமிழகத்தில் மாற்றம் என்பது ஒன்று உருவாக வேண்டும் என்றால் அது உங்கள் ஒவ்வொருவர் கையிலும் தான் இருக்கிறது. நீங்கள் தான் அந்த மாற்றத்திற்கான வித்து என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.